சக்தி, நான் எடுத்த முடிவில் உனக்கு எதுவும் மாற்றம் இல்லையே என்று அவன் கேட்கவும், என்ன வரும்னு சொல்றீங்க? நீங்க எடுத்த முடிவில் எனக்கு என்ன மாற்றம் இருக்க போகுது என்று அவள் கேட்கவும், இல்ல இப்ப ரம்யா என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார்னு சொல்லவுமே நான் இல்ல நீங்க வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். அதான். சரி, அதை விடுங்க. அறைக்கு வரவும் உங்களை ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். வீட்டில் என்ன கலாட்டா பண்ணிட்டு வந்தீங்க என்று அவள் கேட்கவும், வீட்டில் நான் ஒன்றும் கலாட்டா பண்ணிட்டு வரலையே என்று அவன் சொன்னான். ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களா என்று அவள் கேட்டாள். ஆமா, உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்கவும், அது சரி, நீங்க அங்க ஏதோ ஒரு போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு மாமா எனக்கு ஃபோன் பண்றாரு. என்னம்மா, ஆபீஸ்ல அப்படி என்ன ஒரு முக்கியமான மீட்டிங்கு? அவன் கிளம்பி போறான், சாப்பிடாம கூட அவசர அவசரமா போறானே, என்ன மீட்டிங்னு சொல்லி மாமா என்கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க என்ன மீட்டிங்னு சொல்லிதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் நீங்க இந்த விஷயத்த பத்தி வீட்டில் எதுவுமே சொல்லலைன்னு. அப்படி சொல்லியிருந்தா மாமா யதார்த்தமா என்கிட்ட கேள்வி கேட்டு இருப்பாரு. நீங்க சொல்லாதனால மாமா என்கிட்ட ரொம்ப பதட்டமா கேட்டாரு. அப்புறமா நான் தான் மாமா கிட்ட சொன்னேன், மீட்டிங்னு சொன்னாங்க மாமா. என்ன மீட்டிங்னு தெரியல, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். ஏன் வருண், வீட்டில் உள்ளவங்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க என்று அவள் கேட்கவும், இல்லை சக்தி, எனக்கு எப்படா ஆபீஸ்க்கு வருவோம், அந்த ரம்யாவை நான் 4 வார்த்தை கேட்போங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் நான் அவ்வளோ அவசர அவசரமா வந்தேன். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி, இப்ப மாமா என்ன போன் பண்ண சொல்லி இருக்காரு. இப்ப மாமா கிட்ட நான் என்ன சொல்றது என்று அவள் கேட்கவும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அப்பாடா, அப்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீட்டுல எடுத்து சொல்லிருங்க. அப்புறமா கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொல்லுங்க, அவங்க பயந்துட போறாங்க என்று அவள் சொல்லவும், சரி சக்தி, நான் அதே மாதிரியே பக்குவமா சொல்றேன், அப்பாவும் அம்மாவும் பயப்படாத அளவுக்கு என்று அவள் சொல்லி அப்படியே பேசிவிட்டு, சரி நான் போயிட்டு உங்களுக்கு காப்பி கொண்டு வந்து தரேன், நீங்க இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா ஆயிட்டீங்க என்று சொல்லி அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே சென்று சக்தியை அவன் பிடித்து, சக்தி, ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் சொன்னான். ஐ லவ் யூ டூ மா என்று அவள் சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே சென்ற சக்தி ரம்யாவின் அறையை பார்க்கும் போது ரம்யா அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். பாவம் ரம்யா, ரொம்ப திட்டிட்டேன், அதுவும் இல்லாம அவங்கள அடிச்சிட்டேன். சாரி போய் கேட்கலாமா? சாரி கேட்க வேணாம், அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அடியும் திட்டும் வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் யதார்த்தமா பேசிட்டு போகலாம் என்று சொல்லி அவள் ரம்யாவின் அறைக்கு செல்லவுமே ரம்யா என்று அவள் கூப்பிட்டாள். சக்தி மேடம் சொல்லுங்க என்று அவள் கேட்கவும், என்ன ரம்யா, இன்னும் அதே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்களா என்று கேட்கவும், இல்ல மேடம், நான் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் அந்த சாகித்யா மேம் கிட்ட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்க கூடாது. அது என் மேல தப்பு தானே மேடம்? அவள் சொல்லவும், சரி ரம்யா விடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க சரியா? உங்களை அடிச்சதுக்கு நான் கூட சாரி கேக்குறேன். நீங்க வருணை பத்தி அப்படி தப்பா சொல்லவும் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு என்று அவள் சொல்லவும், மேடம், யாரா இருந்தாலும் உண்மையா லவ் பண்றவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள ஏதாச்சும் சொல்லும்போது இப்படிதான் கோவம் வரணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க மூலியமா நான் அதை கண் கொண்டு பார்த்துட்டேன் மேடம். என் மேலதான் மேடம் தப்பு. நீங்க சாரி கேட்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி ரம்யா, கண்ணை தொடச்சிட்டு நீங்க வேலையை பாருங்க, முத்தண்ணாவிடம் உங்களுக்கு காஃபி கொடுத்து விடட்டுமா என்று அவள் கேட்கவும், உடனே சக்தியை பார்த்து ரம்யா, என்ன ரம்யா அப்படி பாக்குறீங்க? மேடம், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் நினைச்சிருக்கேன். ஆனா நீங்க நான் அழுதுகிட்டு இருக்கவும் சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. முத்தண்ணா கிட்ட காப்பி கொடுத்து விடவா என்று கேட்கிறீர்கள்.
இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சிட்டேனே, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் சொல்லவும், இங்க பாருங்க ரம்யா, அதெல்லாம் மறந்துடுங்க. நான் தான் அதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்ல, மறப்போம் மன்னிப்போம், சரிங்களா? நீங்க வேலையை பாருங்க, நான் காபி கொடுத்து விடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கேண்டீனுக்கு சென்றாள். கேண்டீனுக்கு சென்று முத்துவிடம் ரம்யாவுக்கு காப்பியை கொடுத்து விடவும் அவள் வருணுக்காக காப்பியை தயார் செய்து கொண்டிருந்தாள். இங்கு கோமதியும் கயலும், ஏய், காலையில சீக்கிரமா வந்து எங்கடி போன என்று கேட்கவும், அதுவா, நான் ஒரு முக்கியமான வேலையா உள்ள பேசிட்டு இருந்தேன். ஆமா, என்ன அந்த ரம்யா வரையில அழுதுகிட்டே வந்தா? உள்ள நீயும் தானே இருந்த, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏதோ ஆபீஸ்ல தப்பு வேலை செஞ்சிருச்சா என்று அவள் கேட்கவும், இங்க பாரு கயல், உங்ககிட்ட நான் நிறைய முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஆனா அது இப்ப பேச முடியாது, நம்ம ஹாஸ்டல்ல பேசிக்கலாம், சரியா? இப்ப நான் கொண்டு போய் வருண் கிட்ட காப்பியை கொடுத்துட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் காப்பியை எடுத்துக்கொண்டு வருணின் அறைக்கு சென்றாள். அறைக்கு சென்று காப்பியை கொடுத்து விட்டு அப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு, வருண், நான் மாமா கிட்ட சும்மா 2 வார்த்தை மட்டும் பேசிடுறேன், மற்றபடி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க வீட்டுல பேசிருங்க, நான் இப்ப போன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்று அவள் சொல்லவும், சரி சக்தி, சும்மா இங்க மீட்டிங் மட்டுன்னு சொல்லி வை, மற்றபடி எதுவும் நீ சொல்லிக்காத, சரியா என்று அவன் சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு அவள் கேண்டீனுக்கு சென்றாள். கேண்டீனுக்கு சென்று நாராயணனுக்கு போன் பண்ணி, மாமா, இங்க மீட்டிங் என்கின்ற விஷயத்தை அவனிடம் சொல்லிவிட்டு அப்படியே அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு ஹனிமூன் சென்று வந்த சதீஷும் ஸ்வேதாவும் அன்று நிம்மதியாக காலை வெகு நேரமாக உறங்கிவிட்டு லேட்டாகவே அவர்கள் எழுந்தார்கள். லேட்டாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஸ்வேதா கீழே வரவும் அத்தை என்று அவள் கூப்பிட்டாள். என்னம்மா ஸ்வேதா, ரொம்ப நேரமா தூங்கிட்டீங்க போல, உடம்பு அசதியா என்று கேட்கவும், ஆமாங்க அத்தை, அங்க சுத்தினது, அப்புறமா ஃப்ளைட்ல வந்தது, ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்தது, எல்லாமே எனக்கு ரொம்ப உடம்பு அசதியாயிடுச்சு என்று அவள் சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சரிம்மா ஸ்வேதா, மணி ஆயிடுச்சு, காப்பி வேணாம், உனக்கு டிஃபன் தரட்டுமா என்று அவள் கேட்கவும், சரி என்று அவள் சொன்னாள். ஆமா, சதீஷ் எழுந்திருக்கலையா என்று அவள் கேட்கவும், இல்லத்த, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, பாவம் தூங்கட்டும், நான் தான் எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டு நான் மட்டும் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தேன் அத்தை என்று அவள் சொன்னாள். அப்ப சரிம்மா, இந்த டிஃபன் சாப்பிடு என்று சொல்லி அத்தை சூடாக தோசையை ஊற்றி கொடுக்கவும் அதை அப்படியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அத்தை, இந்த 1 வாரம் நாங்க இல்லாம உங்களுக்கு எப்படி இருந்தது அத்தை? ரொம்ப போர் அடிச்சதா என்று அவள் கேட்கவும், ஆமா, நீங்க இங்கிட்டு ஹனிமூன் போயிட்டீங்க, உங்க மாமாவும் நானும் ஒரு 3 நாள் கோயில் குளம்னு போயிட்டு நேத்து தான் நாங்களே வந்தோம் என்று அவள் சொல்லவும், அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அத்தை, உங்களுக்கு நான் ஹனிமூன் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவர் வரட்டும், கீழே அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து தரேன் என்று சொல்லவும், அப்படியே ஸ்வேதா, அப்படி என்ன வாங்கிட்டு வந்த அத்தைக்கு என்று அவள் கேட்கவும், நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு டிஃபனை சாப்பிட்டு விட்டு மேலே சென்று அவள் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசலாம் என்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போன் செய்தாள். அங்கு லக்ஷ்மி போனை எடுத்து, என்னம்மா ஸ்வேதா, நல்லா இருக்கியா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்கவும், அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு என்று நல்லா விசாரித்து விட்டு, அம்மா உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குமா என்று சொல்லவும், ஸ்வேதா, நாங்களே சென்னைக்கு வர்றதுக்கு தான் இருந்தோம், சரி நீயும் வந்ததுக்கு அப்புறமா வந்தா உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல, அதனாலதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க இன்னைக்கு நைட்டு அங்க ஊருக்கு கிளம்புறோமா என்று சொல்லவும், அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, நீங்க நேரா இங்க தானே வரீங்க என்று சொல்லவும், இல்லம்மா, நாங்க நேரா சக்தியை பார்த்துட்டு சக்தியை கூட்டிக்கிட்டு
நாங்க அங்க வரோம் என்று அவள் சொன்னாள். அப்போ ஓகேம்மா, நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் சந்தோஷமாக போனை வைத்தாள். சந்தோஷமாக போனை வைத்த பிறகு பக்கத்தில் இருந்த சதீஷ் பார்க்கவும், என்ன ஸ்வேதா முகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யாரோ வராங்கன்னு வேற சொல்ற, யாரு வரா என்று அவன் கேட்கவும், சதீஷ் அம்மாவும் அப்பாவும் வரன்னு சொல்லியிருக்காங்க என்று அவள் சொல்லவும், அதானே பார்த்தேன், என்னடா என்னுடைய ஸ்வேதா இவ்வளோ புன்னகையா இருக்காளே என்று சந்தோஷம். எப்ப வராங்களாம் என்று அவன் கேட்கவும், அம்மா இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்களாம், சக்தியை போய் பார்த்துட்டு சக்தியை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொல்லி பேசி கொண்டு விட்டு, என்னங்க நம்ம ஊர்ல இருந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அந்த பெட்டியை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து தரீங்களா, அதை ஓபன் பண்ணி அத்தைக்கு வாங்கிட்டு வந்தது மாமாக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் என்று அவள் சொல்லவும், இதோ நான் கீழே எடுத்துட்டு வரேன், நீ கீழே போ என்று அவன் சொன்னான். கீழே சென்றவுடன் அந்த பெட்டி வரவும் அதை திறந்து அத்தைக்கு புடவை, அத்தைக்கு ஸ்வெட்டர், மாமாவுக்கு ஸ்வெட்டர், சட்டை என்று அனைத்து பொருளையுமே அவள் எடுத்து கொடுத்தாள். அங்க உள்ள பொருள்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு எடுத்து கொடுக்கவுமே, ஸ்வேதாமா நிஜமாலுமே இதெல்லாம் எனக்காக தான் நீ வாங்கிட்டு வந்தியா என்று சதீஷின் அம்மா கேட்கவும், ஆமாங்கத்த, உங்களுக்கும் மாமாவுக்கும் இது வாங்கிட்டு வந்தேன், இது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும், இது சக்திக்கு, இது எனக்கும், இது அவருக்கும் என்று அனைவருக்கும் வாங்கி வந்த பொருளை காண்பிக்கவும் சதீஷின் அம்மாவுக்கும் குமாருக்கும் சந்தோஷமாகிவிட்டது. அவர்கள் அனைத்து பொருள்களையும் வாங்கி வைத்துவிட்டு பிறகு சதீஷும் ஸ்வேதாவும் மேலே அறைக்கு சென்றார்கள். கீழே குமாரும் சதீஷும் அம்மாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பாத்தியா, என் மருமக எந்த கள்ள கபடமும் இல்லாம, யாருக்கு எந்த குறையும் இல்லாம, தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன வாங்கினாலோ அதையே நம்மளுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கிறாள். இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நம்ம உண்மையாலுமே கொடுத்துதான் வச்சிருக்கணும் என்று அவர் சொல்லவும், உண்மையாலுமே நம்ம கொடுத்துதாங்க வச்சிருக்கோம் என்று சொல்லி அப்படியே ஸ்வேதாவை நினைத்து அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு சக்திக்கு ரகுராமன் போன் செய்து, நாங்க சென்னைக்கு கிளம்பி காலையில வருகிறோம் என்று சொல்லவும், அப்பா நீங்க எப்படி வருவீங்க, காலையில நான் வேணா பஸ் ஸ்டாண்டுக்கு வரட்டுமா என்று அவள் கேட்கவும், இல்லம்மா வேணாம், நான் சம்மந்தி வீட்டுக்கு போன் பண்ணி சம்மந்தி மாப்பிள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு, நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன், நம்ம வருண் தம்பி வரேன்னு சொல்லி இருக்காரு, அதனால நாங்க நேரா அங்க போயிடும், நீ ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சிட்டு வருண் தம்பியோட நீ வீட்டுக்கு வந்துடு, சரியா என்று அப்பா சொல்லவும், சந்தோஷம்பா என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். போனை வைத்த பிறகு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சக்தி, கயல், கோமதி அனைவருமே ஹாஸ்டலுக்கு செல்ல தயாரானார்கள். வருணிடம் சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்லவும் இவர்கள் சென்ற பிறகு ரம்யா செல்ல தயாரானாள். வருண் வருவதற்கும் ரம்யா கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது. வருணை பார்த்த ரம்யா, சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், சத்தியமா சொல்றேன் சார், இனிமேல் நம்ம ஆபீஸுக்கும் உங்களுக்கும் சக்தி மேமுக்கும் நான் எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டேன் சார் என்று அவள் சொல்லவும், இங்க பாருங்க ரம்யா, நீங்க என்னுடைய சிஸ்டர் மாதிரி, அப்படிதான் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அதனால இந்த மாதிரி ஒரு எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்போதும் போல ஹாப்பியாவும் இந்த ஆபீஸ்ல நல்ல ஒரு ஸ்டாஃபாகவும் வேலை செய்யுங்க, சரிங்களா? கெட்ட புத்தி எல்லாம் வேணாம், அந்த சாகித்யா கூட இனிமேல் நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க என்று அவன் சொல்லவும், சத்தியமா சார், இனிமேல் நான் அங்க அவங்க கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு ரம்யா வீட்டிற்கு சென்றார். என்றும் இல்லாதது போல அன்று வருணுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு புது முயற்சியை சாதித்து விட்டோம் என்கின்ற சந்தோஷம் அவன் முகத்தில் இருந்தது. பின்பு ஆபீஸ் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவன் வீட்டிற்கு செல்லவும் அங்கு அவன் காலையில் சென்றதை பார்க்கும்போது இப்ப அவன் சந்தோஷமாக அமர்ந்து அவன் பேசிக்கொண்டே இருப்பதை பார்த்த நாராயணனும் சுமதியும், டேய் என்னடா காலையில அவ்வளோ ஏதோ கோவமா போற மாதிரி போன, இப்ப என்னடா இவ்வளோ சந்தோஷமா உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று கேட்கவும், அப்பா அம்மா உங்க 2 பேரிடமும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்,
நான் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு நீங்க அதிர்ச்சி எல்லாம் அடைய வேண்டாம். அந்த பிரச்சனையெல்லாம் நானும் சக்தியும் சேர்ந்து முடிச்சிட்டோம். அதனால நீங்க நான் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் நீங்க பொறுமையா கேளுங்க, சரியா என்று அவன் சொல்லவும், உடனே நாராயணன், டேய் என்னடா குண்டெல்லாம் தூக்கி போடுற, என்ன விஷயம் என்று அப்பா கேட்கவும், அப்பா இது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம்தான், ஆனா அது எதையுமே நாங்க இல்லாத அளவுக்கு தவிடு பொடி ஆக்கிட்டோம் என்று அவன் சொல்லவும், அப்படி என்னடா நடந்துச்சு என்று சுமதி கேட்டாள். பிறகு அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அவனிடம் சொல்லவும், என்னது, அந்த சாகித்யா இவ்ளோ வன்மம் பிடிச்சவளா, நம்ம ஆபீஸ்க்கு வந்தா என்று அவர்கள் கேட்கவும், ஆமா நல்ல வேலை சக்தி என்ன புரிஞ்சு நடந்துகிட்ட, இல்லாட்டினா என்னுடைய பாடு என்ன ஆயிருக்கும் என்று கேட்கவும், போடா இவனே, நல்ல வேலை என் மருமக எல்லாத்துலயும் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா. எப்படிடா போயும் அந்த பொண்ணை நீ போய் காதலிச்சேன்னு சொல்ற, கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ அந்த கடவுளுக்கு நிசப்தம், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப சக்தி என்கின்ற ஒரு தங்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காரு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு, என்னங்க நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீங்க அமைதியா இருக்கீங்க என்று சுமதி நாராயணனை கேட்கவும், அதான் நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் நீ பேசி முடிச்சிட்டியே, இதுக்கப்புறமாச்சும் சூதனமா பார்த்து நடந்துக்கப்பா வருண் என்று அப்பா சொல்லிவிட்டு அப்படியே அவர்கள் அன்று இரவு சாப்பிட்டு விட்டு அவர்கள் உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள். இங்கு சக்தி ஹாஸ்டலுக்கு சென்று கோமதியிடமும் கையிலிடமும் நடந்த விஷயம் அனைத்தையுமே அவள் சொன்னாள். என்ன சக்தி, இவ்வளோ பிரச்சனையா நடந்துச்சு, அதனாலதான் அன்னைக்கு நைட்டு நீ ஏதோ பர்சனல் வேலைன்னு சொல்லி போனியா? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ தனியா போயிருப்ப, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எங்களை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம் இல்ல, நாங்க வந்து அந்த சாகித்யாவை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்போம் இல்ல என்று கையில் கோபமாக சொல்லவும், நான் தான் எதுவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்க பயந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனேன், அங்க வருண் தான் இருந்தாரு, அதனால நானே தைரியமா இருந்தேன் என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னமோ சக்தி, உனக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா அந்த கடவுள் உனக்கு ஒரே பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்காரு என்று அவள் கேட்கவும், அக்கா இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்ல காலையில அம்மாவும் அப்பாவும் வராங்க என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆமா அம்மா அப்பா வராங்கன்னு சொன்ன இல்ல, சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு அன்று அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். இங்கு வருண் அறைக்கு செல்லுமே சக்தியின் அம்மாவும் அப்பாவும் வருகிறார்கள் என்று சொன்ன வார்த்தையை அவன் வீட்டில் சொல்லாமல் மறந்துவிட்டான். உடனே அம்மாவின் அறைக்கு சென்று கதவை தட்டவும், என்ன இந்த நேரத்துல வருண் வந்து கதவை தட்டுறான், என்னப்பா என்று கேட்கவும், அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், காலையில சக்தியோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க, அவங்க நேரா சக்தி வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க, நான் தான் வேணாம் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால என்னை ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விடுங்கம்மா என்று அவன் சொல்லவும், சரிப்பா ரொம்ப சந்தோஷம், சக்தி வீட்டிலேருந்து வராங்களா, வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட நம்மளும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு, உங்க கல்யாணத்தை பத்தி சீக்கிரமா சக்தியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு வருண் அறைக்கு சென்று அம்மா திருமணத்தை பற்றி சக்தியின் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேச போகிறார்கள் என்று அந்த சந்தோஷத்தில் அவன் அன்று உறங்கினான். இப்படி அவனுக்கு அந்த நாள் இனிமையாக சென்றது. இங்கு ஹனிமூன் சென்று வந்த சதீஷும் ஸ்வேதாவும் அன்று இரவு வீட்டில் படுத்துக்கொண்டு, ஸ்வேதா நேற்று இந்நேரம் எல்லாம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம், இன்னைக்கு வீட்டுல இருக்கோம், ஆமா அங்க டெல்லியில இருக்கும்போது எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பாத்துக்கலான்னு சொன்னியே இல்ல, அப்ப இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் இருக்குமா என்று அவன் கேட்கவும், என்னங்க என்று அவள் சொன்னாள், நீ தானே சொன்ன எதுவா இருந்தாலும் நம்ம ஊருக்கு போறோம் அங்க போய் பாத்துக்கலான்னு, அதனாலதான் கேட்டேன் என்று அவன் சொல்லவும், அது சரி, நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல, ஒரே ஒரு வார்த்தைக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு நோங்கிற வார்த்தைக்கு இடமில்லை, அதனால எல்லாமே இருக்கு என்று சொல்லவும், அப்படியா என்று சந்தோஷத்தில் அப்படியே ஸ்வேதாவின் பக்கத்தில் வந்து, ஸ்வேதா
நீ இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அம்மா அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்களா என்று அவன் கேட்கவும், அத்தைக்கும் மாமாவுக்கும் நான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஸ்வேதா வேற என்ன என்று கேட்கவும், வேற என்ன, காலையில அம்மா வராங்க, இன்னைக்கு உங்க பக்கத்துல நான் இருக்கேன், வேற என்னவா இருக்கும் என்று அவள் கேட்கவும், வேற என்னவா இருக்கும், நம்ம 2 பேருக்கும் சம்திங் இருக்கும் என்று சொல்லி அப்படியே ஸ்வேதா சதீஷின் பக்கத்தில் சென்று, எப்பொழுதுமே நீங்க தானே என் பக்கத்துல வரீங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல வரேன் என்று சொல்லி அப்படியே சதீஷின் பக்கத்தில் சென்று அப்படியே அவள் எதிர்பார்க்காத போது அவன் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தாள். அந்த முத்தத்தை வாங்கவுமே அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ஸ்வேதா, நீயா கொடுத்த எனக்கு முத்தம்? நான் கேட்காமலே நீ முத்தம் கொடுத்தியா? அப்பாடா, எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத போது நம்ம ஒரு விஷயம் கிடைக்கும் போது அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மறுபடியும் ஸ்வேதா அவனை கட்டி பிடித்து அவனுடைய இதழோடு இதழ் வைத்து முத்தத்தை பதித்தாள். ஸ்வேதா என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த முத்தத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். உடனே அந்த உதடுக்கு விடை கொடுத்த பிறகு, என்ன ஸ்வேதா, நான் பேசிட்டு இருக்கும் போதே நீ இப்படி ஒரு முத்தத்தை கொடுக்கிற என்று கேட்கவும், ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்கணும்னு தோணுமா? எங்களுக்கெல்லாம் தோணாதா? நாங்களும் கொடுப்போம் என்று சொல்லி அவன் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தான். இப்படியே ஸ்வேதாவிடமிருந்து அவனுக்கு எதிர்பாராமல் கிடைத்த முத்தத்தை நினைத்து அவன் அப்படியே ரசித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டும் இருந்தான். அந்த முத்தம் கிடைத்ததுமே அவனுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அப்படியே அவன் பிரம்ம பிடித்தவன் போல் அப்படியே அமர்ந்திருந்தான். பிறகு ஸ்வேதா பக்கத்தில் வந்து, என்னங்க முத்தம் ஓகேவா என்று அவள் கேட்கவும், ரொம்ப நல்லா இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாய் என்று சதீஷ் சொல்லவும், நாங்கள் அப்படிதான், நீங்க எதிர்பார்க்காத போது நாங்களும் எல்லாம் கொடுப்போம் என்று சொல்லி அப்படியே இருவரும் மாறி மாறி முத்தமலையை பொழிந்து கொண்டு அவர்களுடைய காதலை வெளிப்படுத்திக் கொண்டு அப்படியே அவர்களுடைய விளையாட்டை விளையாடி கொண்டு அவர்கள் அன்று நிம்மதியாக உறங்கினார்கள். இங்கு ரகுராமனும் லக்ஷ்மியும் சென்னைக்கு கிளம்பி அவர்கள் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு அப்பாவும் அம்மாவும் வரப்போகிறார்கள் என்று சந்தோஷத்தில் ஸ்வேதாவும் சக்தியும் இருந்தார்கள். காலையில் சக்தி நம்ம அம்மாவை அழைக்க செல்ல வேண்டும் என்று வருண் அப்படியே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். பிறகு அடுத்த நாள் காலை பொழுது ஒரு 4:30 மணி இருக்கும் பொழுது அங்கு வருணின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவன் யாரென்று எழும்பி பார்க்கும்போது அம்மாவாக இருக்கவும், அம்மா என்று அவள் கூப்பிட்டான். டேய், மணி 5 மணிக்கு சக்தியோட அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன இல்ல, மணி 4:30 ஆச்சு, நீ இப்ப போனால்தான் அவங்கள கூட்டிட்டு வர முடியும், நீ எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகுப்பா, உனக்கு காப்பி தரேன், குடிச்சிட்டு போ என்று அம்மா சொல்லவும், அம்மா என்னை விட நீங்க சக்தியோட அம்மாவும் அப்பாவும் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று அவன் சொல்லவும், பின்ன சம்மந்தி வீட்டுக்காரவங்க வந்ததுமே என் மருமகளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கான வேலையை செய்ய போறோம்ல, அப்ப சந்தோஷமா தானே இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு வருணுக்கு காப்பியை போட்டு கொடுத்து அவன் அந்த காப்பியை குடித்துவிட்டு சக்தியின் அம்மாவையும் அப்பாவையும் அழைப்பதற்காக அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றான். அங்கு சக்தியின் அம்மாவும் அப்பாவும் வந்து இறங்கி நிற்கவுமே இவன் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்கு வரும்பொழுது மணி 6:30 இருக்கவும் இங்கு நாராயணனும் சுமதி என்று அனைவருமே விழித்திருந்தார்கள். வாங்க சம்மந்தி, எப்படி இருந்துச்சு பயணம் எல்லாம் எப்படி என்று கேட்கவும், பஸ்ல தானே வந்தோம் சம்மந்தி, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் சம்மந்தி, என்ன திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க, ஏதோ முக்கியமான விஷயமா என்று அவர்கள் கேட்கவும், ஆமா சம்மந்தி, நம்ம ஸ்வேதாவுக்கு தாலி பேச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷன் வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் சொல்லி வந்தோம் என்று அவர்கள் சொல்லவும்,
அப்படியா என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பா, இப்பதானப்பா அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் என்று வருண் சொல்லவும், ஆமா சம்பந்தி, நீங்க கொஞ்ச நேரம் போய் படுங்க, நம்ம எதுவா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா பேசிக்கலாம் என்று சொல்லவும், வருணும் அவனுடைய அறைக்கு சென்று அப்படியே சிறிது நேரம் படுத்தான். அதே போலவே ரகுராமனும் லக்ஷ்மியும் சிறிது நேரம் படுத்துவிட்டு பிறகு காலை ஒரு 9:30 இருக்கும், இருவருமே எழுந்து வந்தார்கள். என்ன சம்பந்தி, அதுக்குள்ளாட்டியும் எழுந்து வந்துட்டீங்க என்று கேட்கவும், இதுக்கு மேல படுக்க முடியல. ஏங்க, நீங்க சக்திக்கு போன் பண்ணீங்களா என்று கேட்கவும், நான் போன் பண்ணி சொல்லிட்டேமா, நம்ம வந்துட்டோம் என்று சொல்லவும், அப்ப சரி. ஆமா, மாப்பிள்ளை எங்க என்று கேட்கவும், அவன் ஆபீஸுக்கு இப்பதான் கிளம்பி போனா சம்பந்தி, நீங்க வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் சம்பந்தி, ஸ்வேதாவுக்கு தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சதுக்கு அப்புறமா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கவும், சம்பந்தி, ஸ்வேதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம், அதே மாதிரி சக்திக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இருந்த ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், அதனாலதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி வந்திருக்கோம் என்று சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நானே நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், நம்ம சக்தியோட வருணோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்களே நல்ல வேளை அந்த பேச்ச எடுத்துட்டீங்க. நம்ம நல்ல விதமா ஸ்வேதாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வருணுக்கும் சக்திக்கும் எப்ப கல்யாணம் பண்ணலாம் என்பதை நம்ம பேசி முடிச்சிடலாம் என்று அவர்கள் சொல்லவும், சந்தோஷம், அப்ப நம்ம சாயந்தரம் ஸ்வேதா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், அவங்க வீட்டுல போய் அந்த ஃபங்க்ஷனை பத்தி சொன்னாதானே அவங்களும் முன்னேற்பாடு பண்ணுவாங்க, நாங்க இங்க எப்படியும் ஒரு வாரத்துக்கு இருப்போம், இருந்து நல்ல விதமா நம்ம வீட்லயே ஃபங்க்ஷனை வச்சுட்டு போகலான்னு இருக்கோம். ஆமா சம்பந்தி, நீங்களும் வந்திருக்கீங்க, ஸ்வேதாவும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா பண்ணிடலாம், அவங்களுக்கு இப்பதான் வந்து ஹனிமூன் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க, நாங்களும் இன்னும் விருந்து வைக்கல, நல்லபடியா அவங்களுக்கு தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாம், எல்லா வேலையும் ஒரேடா பண்ணிடலாம் என்று சுமதியும் லக்ஷ்மியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு நாராயணனும் ரகுராமனும், என்ன சம்பந்தி, அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா என்று கேட்கவும், பின்ன அவர்கள் தானே எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாங்க, நம்ம அது மாதிரியே பண்ணிடலாம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு விட்டு மாலை ஸ்வேதாவின் வீட்டுக்கு கிளம்பலாம் என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். இங்கு சக்தியும் வருணும் ஆபீஸுக்கு வந்த பிறகு அம்மா வந்த விஷயத்தை அவன் சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு அவள் வருணிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண், சக்தி, அத்தை ஸ்வேதாவுக்கு தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அப்புறமா நான் தான் நீங்க கொஞ்சம் அசதியா வந்திருக்கீங்க, போய் படுங்கன்னு சொல்லிட்டேன், அநேகமா ஈவினிங்குள்ள என்ன விஷயங்கிறது தெரிஞ்சிரும் என்று சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய திருமணத்தை பத்தி பேசலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க என்று சொல்லவும், என்ன சக்தி சொல்ற, நிஜமாலுமா என்று அவன் கேட்டான். ஆமா வருண், அப்பாவும் அம்மாவும் அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க, நானும் ஈவினிங் உங்க கூட வீட்டுக்கு வருவேன் என்று அவள் சொல்லவும், ஏய் உண்மையாலுமா, எங்க வீட்டுக்கு நீ வரியா என்று அவன் கேட்டான். என்னது உங்க வீடு, நம்ம வீடுன்னு சொல்லுங்க, சாரி, நம்ம வீட்டுக்கு நீ வரியா என்று அவன் கேட்கவும், ஆமா, சாயந்தரம் நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு போறோம் இல்ல, அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா தானே போகணும் என்று சொல்லவும், அப்ப சரி சக்தி, நம்ம இங்க இருந்து ஒரு 3 மணிக்கு எல்லாம் கிளம்பிடலாம், சரியா, அப்பதான் நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு போறதுக்கு சரியா இருக்கும், எல்லாருமே வரன்னு சொல்லி இருக்காங்க, அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் போறோம், ஜாலி ஜாலி என்று சொல்லி அப்படியே அவர்களுடைய வேலையை அவர்கள் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மாலை ஸ்வேதாவின் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியில் சக்தி இங்கு மிகவும் சந்தோஷமாக அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே இருவரும் அவர்களுடைய வேலையை பார்த்துவிட்டு மாலை ஒரு 3 மணி போல இருவருமே வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சக்தி அம்மா அப்பாவை பார்த்ததுமே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது.
சக்தியை பார்த்த லக்ஷ்மிக்கு மிகவும் சந்தோஷமாகி, சக்திமா எப்படி இருக்க என்று கேட்டு அவர்கள் அப்படியே நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அனைவருமே ஸ்வேதாவின் வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். ஸ்வேதாவின் வீட்டிற்கு சென்று அவர்கள் தாடி பிடித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனை நடத்தப் போகிறோம் என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். அதற்கு சதீஷின் வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று அவர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அனைவரும் ஒன்றாக ஒரே காரில் செல்லவும், அங்கு ஸ்வேதாவின் வீட்டுக்கு செல்லவுமே ஸ்வேதா இவர்கள் அனைவரையும் பார்க்கவுமே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அத்தை, அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க என்று கூப்பிடவுமே அங்கு சதீஷ் அம்மா வந்து, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க என்று கூப்பிட்டு அனைவரையும் உட்கார வைத்து அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு டீ, காஃபி என்று அனைத்தையும் கொடுத்து முடித்த பிறகு அவர்கள் ஸ்வேதாவுக்கு தாலி பிடிச்சி கோர்க்கும் ஃபங்க்ஷன் நடத்தலாம் என்று அவர்களிடம் சொல்லவும், சம்பந்தி, நாங்களே இந்த விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். இதுதான் பெத்தவங்கன்னு சொல்றது பாத்தீங்களா? நீங்களே உங்க பொண்ணுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துவதற்காக எங்க கிட்ட பேச வந்துட்டீங்க. எங்களுக்கு சந்தோஷம்தான். நம்ம நல்ல விதமா ஃபங்க்ஷனை பண்ணிடலாம் என்று அவர்கள் சொல்லவும், நாங்க அந்த ஃபங்க்ஷனை எங்களுடைய சம்பந்தி வீட்டுல வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நாங்க ஸ்வேதாவை அங்க அழைச்சிட்டு போயிட்டு தாலி பிரிச்சு போட்டதுக்கு அப்புறமா இங்க கொண்டு வந்து விடுவோம் என்று அவர்கள் சொல்லவும், அப்படியே பண்ணுங்க. நீங்களும் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு போகல, நீங்க உங்க வீட்டுக்கு சதீஷும் ஸ்வேதா அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். அறைக்கு சென்ற ஸ்வேதாவும் சக்தியும் அவர்கள் இருவருக்குமே வேண்டிய உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் ஹனிமூன் சென்று வந்து அவர்களுக்காக வாங்கி வந்த பொருட்கள் அனைத்தையுமே நாராயணன், சுமதி, வருண், சக்தி அம்மா அப்பாவிடம் என்று அனைவருக்குமே அந்த பொருளை கொடுத்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். பிறகு சுமதி, பரவாயில்லையே, என் மருமக எங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சு எங்களுக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காளே என்று சொல்லி அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு மகிழ்ச்சியாக்கி கொண்டு அவர்கள் இருவரையும் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.